ஒருத்தரை பார்த்தா பேயின பயப்படணும், ஆனா அவங்களையே தெய்வமா கும்பிடவும் செய்யணும். இது எப்படி சாத்தியம்? வாங்க, கேரளாவோட நாட்டுப்புற கதைகள்ல வர்ற கள்ளியங்காட்டு நீலியோட இந்த சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்பவே சிக்கலான கதையை பத்தி இன்னைக்கு நாம விரிவா பார்க்கலாம். நீலியோட கதையில இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த முரண்பாடு தான். ஒரு பக்கம் பார்த்தா அவ ரத்த தாகம் புடிச்ச பழி வாங்குற ஒரு பயங்கரமான பேய். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவளே மக்களை காக்கிற ஒரு தாய் தெய்வமாவும் வணங்கப்படுறா. அப்போ இங்க ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? எல்லோரும் பயப்படுற ஒரு பேய் எப்படி எல்லோரும் கும்பிடுற தெய்வமா மாற முடியும்? இந்த கேள்விக்கான விடைய தான் நாம இப்போ ஒவ்வொன்னா பார்க்க போறோம். நீலியோட கதையை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல யக்ஷின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யக்ஷிங்கிறது இந்திய நாட்டுப்புற கதைகள்ல வர்ற ஒரு அமானுஷ்ய சக்தி. பார்க்க ரொம்ப அழகா கவர்ச்சியா இருப்பாங்க, ஆனா ரொம்ப ஆபத்தானவங்க. அவ எப்படி இந்த யக்ஷியா ஆனான்னு தெரிஞ்சுக்க நாம கதையோட ஆரம்பத்துக்கு போகணும். அவ அள்ளிங்கிற பேர்ல ஒரு சாதாரண மனுஷியா வாழ்ந்த காலத்துக்கு. பாவம், அல்லியோட வாழ்க்கை ரொம்பவே சோகமானது. தேவதாசி குடும்பத்துல பிறந்த அவ நம்பிங்கிற ஒரு கோயில் பூஜாரிய கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அவன் ரொம்ப மோசமானவன். அவ கர்ப்பமா இருக்கும்போது அவளை ஏமாத்திட்டு போக பார்க்கறான். அவளும் அவன் பின்னாடியே போறா. ஆனா அவளோட நகைகளுக்காக அவளை ஒரு கல்லுல அடிச்சே கொன்னுடுறான். இந்த கொடூரமான துரோகம்தான் அவளோட பழிவாங்கலுக்கு விதையா மாறுச்சு. அந்த சோகம் அல்லியோட மரணத்தோட முடியல. அவளோட அண்ணன் அம்பி தங்கச்சி இறந்த துக்கம் தாங்காம இறந்து போறான். அல்லிய கொன்ன அந்த நம்பி பாம்பு கடிச்சு செத்து போறான். ஆனா கதை இங்க முடியல, இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போதான் கதையில ஒரு பெரிய அமானுஷ்ய திருப்பம் வருது. அள்ளி மறுபடியும் பொறுக்கறா. ஆனா இந்த தடவை மனுஷியா இல்ல, பயங்கரமான சக்தியோட தீராத கோபத்தோட ஒரு எட்சியா பொறக்கறா. ஆமா, அல்லி நீலிங்கிற யக்ஷியாகவும் அவளோட அண்ணன் நீலனாகவும் ஒரு ராஜ குடும்பத்துல மறுபிறவி எடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட அந்த மனித வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. அவங்களுக்குள்ள இருந்த எச்சி குணம் மெதுவா வெளிப்பட ஆரம்பிச்சது. மாடுகளை கொன்னு ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து பயந்து போன அவங்களோட ராஜ பெற்றோர்கள் 2 பேரையும் கள்ளியங்காட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்போதான் நீலியோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிய வருது. போன ஜென்மத்துல அவளை கொன்னானே அந்த நம்பி, அவன் ஆனந்தன்னு வேறொரு பேரால மறுபிறவி எடுத்திருந்தான். அவனை தேடி பழி வாங்கிறது தான் நீலியோட ஒரே குறிக்கோளா இருந்துச்சு. கடைசியா அவளோட பழிவாங்கல் அதோட உச்சத்தை தொடுது. ஆனந்தனையும் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த கிராமத்து மக்களையும் கொன்னதுக்கு அப்புறம்தான் நீலியோட கோபம் தணிஞ்சது. அதன் பிறகு அவ அலைஞ்சு திரியறத நிறுத்திட்டு ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சா. ஆனா நில்லுங்க, இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. நீலி பழிவாங்கிற கதையோட சேர்ந்து இன்னொரு கதையும் சொல்லப்படுது. ஆமா, நீலியோட கதைக்கு இன்னொரு வெர்ஷனும் இருக்கு. இதுல கடமேட்டத்து கத்தனார்னு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி வராரு. அவரு நீலிய அழிக்கல, ஆனா அவரோட மந்திர சக்தியால அவரோட கோபத்தை அடக்கி அவள ஒரு கல்லுல கட்டி வச்சிடுறாரு. இப்போ வர்ற சினிமா, டிவி சீரியல்கள் எல்லாம் இந்த கதை தான் ரொம்ப பிரபலம். இதுல நீலியோட சோகத்தை விட அவரோட சக்தியை எப்படி அடக்குனாங்கன்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரி, ஒரு பக்கம் பழி வாங்குற பேய், இன்னொரு பக்கம் மந்திரத்தால அடக்கப்பட்ட ஆவி. இதிலிருந்தே நீலி எப்படி இன்னைக்கு நாம பாக்குற ஒரு தெய்வமா ஆனா? வாங்க, அவளோட அந்த கடைசி உருமாற்றத்தை பத்தி பாப்போம். காலப்போக்குல நீலியோட கதையில ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்குது. அலைஞ்சு திரிஞ்சுகிட்டு இருந்த ஒரு ஆவி மெதுவா அந்த பகுதி மக்களை காக்கிற ஒரு அம்மனா, ஒரு காவல் தெய்வமா மாற ஆரம்பிக்கிறா. அவளோட இந்த மாற்றம் எவ்வளவு ஆழமானதுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இன்னைக்கு பஞ்சவன் காட்டுல நீலிய ஒரு தாய் தெய்வமா கும்பிடுறாங்க. பழுமலை வலியப்பனையன்னார்காவ் பகவதி கோவில்ல அவளுக்குன்னு தனியா ஒரு சன்னதியே இருக்கு. பக்தர்கள் அவளுக்கு கருப்பு கண்ணாடி வளையல்களை காணிக்கா தர்றாங்க. அவளோட கதை இன்னைக்கும் எவ்வளோ பிரபலமா இருக்கு தெரியுமா? பாருங்க, பழைய நாவல்கள்ல இருந்து இப்போ வரப்போற புது சினிமா வரைக்கும் அவளோட கதை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. டிவி சீரியல், சினிமான்னு பல வடிவங்கள்ல நீலி நம்ம முன்னாடி வந்துகிட்டே இருக்கா. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, நீலி யாரு? அவ ஒரு அரக்கியா, இல்ல தனக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்ட ஒரு பெண்ணா, இல்லனா நீதியான ஒரு கோபத்தோட உருவமா? அவளை நாம எப்படி பார்க்கறதுன்னு யோசிக்க வேண்டிய விஷயம் இது.